இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் யாருன்னா விஜயகாந்த். வாழ்ந்தால் வாழ்ந்தால் விஜயகாந்த் வாழ்ந்தால்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயங்க என்ன செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன வர போகுது? இது நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து இருக்கட்டும், என்னுடைய பேர் இருக்கட்டும். இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்சு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னது விஜயகாந்தை மட்டும்தான், வேற யாரும் இல்லை. கருப்பு எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆரோட குணம் அத்தனையும் விஜயகாந்த் கிட்ட இருந்துச்சு. நீ சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்க மார்க்கெட். இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது, சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடும். அவருக்கு மக்கள் மனசுல ஒரு இடம் உண்டு. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்குங்களா, அது கிடைச்சா எனக்கு போதும். ஆனால் இன்னைக்கும் விஜயகாந்துக்குன்ட்டு இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க, அங்க போய் அது கோயில் மாதிரி கும்பிடுறாங்க. போல மனம் படைச்ச மன்னவனே. இன்னைக்கு அங்க போற அத்தனை பேருக்கு சாப்பாடு, அத்தனை பேருக்கு அவரோட ஆசையாவும் இருந்திருக்கும். தன்னை தேடி வர அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டாரு. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தான் சம்பாதிச்சல பாதிக்கு பாதி செலவு பண்ணது விஜயகாந்த் தான். 10 கோடி சம்பாதிச்சா 5 கோடி மக்களுக்காக கொடுக்குறாரு. சினிமா சம்மந்தப்பட்ட அவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம். காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க, மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க. அப்படி போட்டு இருப்பாங்க, வரவங்க போகிறவங்களும் சாப்பாடு போடுவாங்க. கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், செவனி அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டாங்க. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளவு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. அவர் அலுவலகத்துல நிறைய பண்ணியிருக்கிறார். சாப்பாடு போறதுல மண்ண என்னென்ன யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், இப்படி வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான், அது உறுதியாக சொல்ல முடியும். விஜயகாந்த் சார் நிறைய கோவப்படுவாரு அப்படின்னா. ஆமா, அவரு நியாயமான கோபம். அவருக்கு ஆமா ரொம்ப கோபம் ஜாஸ்தி.